வணக்கம் ஆபிரகாம். வேலூர் மையப்பகுதியில் அமைந்துள்ள அரசு பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை எதிரே பார்த்தோம்னால் கழிவுநீர் கால்வாய் இருக்கின்றன. இந்த கழிவுநீர் கால்வாயில் பிறந்து சில மணி நேரமான பெண் பச்சிளம் குழந்தை அதாவது உடலானது அந்த கால்வாயில் இருந்திருக்கின்றது. அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் யதார்த்தமாக அந்த கால்வாயை பார்க்கும்போது அந்த கால்வாயில் அந்த பெண் சடலமானது மிதந்து கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பாக வேலூர் தெற்கு காவல் நிலையத்தில் இது தொடர்பாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. தகவலை அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த கால்வாயில் அதாவது கழிவுநீர் கால்வாயில் மிதந்திருந்த அந்த பெண் சிசுவின் உடலை மீட்டு வேலூர் அடுக்கம்பாறை பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு உடல்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த சம்பவம் குறித்து தெற்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக வேலூர் மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அரசு பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை எதிரே இருக்கக்கூடிய இந்த கால்வாயில் இந்த பெண் சிசுவின் சடலமானது கண்டெடுக்கப்பட்டிருக்கிற சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. இது தொடர்பாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்னவென்றால், மருத்துவமனையில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவம் நடந்திருந்தது. இது போன்ற அனைத்து விதமான அதாவது அந்த அது தொடர்பான தகவல் அனைத்துமே முழுமையாக இருக்கின்றன. இந்த குழந்தை கால்வாயில் இருக்கக்கூடிய குழந்தை வேறு எங்கிருந்தோ கொண்டு வந்து இந்த கால்வாயில் வீசி சென்றிருக்கக்கூடிய நிலைதான் இருக்கும். ஏனென்றால் சரியான முறையில் அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அனைவருடைய லிஸ்டும் அந்த பகுதியில் இருக்கின்றது. ஆனால் இந்த குழந்தை வந்து வெளியிருந்து தான் வந்து இந்த கால்வாயில் வீசி சென்றிருப்பார்கள் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. வேலூர் டிஎஸ்பி திருநாகரசு தலைமையில் காவல்துறையினர் தற்போது அந்த பகுதியில் தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை கொண்டும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கல் நெஞ்சம் கொண்ட தாய் யார் என்று காவல்துறை தொடர்ந்து இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ஆபிரகாம்.